Hi friends. Hi. Welcome to Pami's Kitchen. இன்னைக்கு நாங்கள் பண்ண போகிற ரெசிபி வந்து எங்கள் மாமியாரோட. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அபியோட ஒன் ஆஃப் ஹிஸ் மோஸ்ட் ஃபேவரட்னு சொல்லலாம். என்ன அபி? ஆமாம், ஏன்னா நான் வந்து ஹாஸ்டல்லேருந்து வரும்போதெல்லாம் எப்பவுமே வந்தோடனே பாட்டிக்கிட்ட வந்து இட்லி அப்படி இந்த ரெசிபி தான் நான் கேட்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பர் ரெசிபி அபியை பொறுத்தவரை கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு நாங்கள் பண்ண போகிறது தக்காளி சட்னி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இன் கேஸ் இன்னமும் நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ தான் எங்களோட ஃபியூச்சர் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இது தக்காளி சட்னி பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை எல்லாத்தோடையும் ரொம்ப நல்லாயிருக்கும். ராகி தோசை, கோதுமை தோசை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காம்பினேஷனே அள்ளும். இன்றைக்கி ஆனால் வந்து வெந்தய இட்லியோட பண்ணுறோம். வெந்தய இட்லி வந்து பண்ணியிருக்கோம், அதோட தான் இன்றைக்கி டேஸ்ட் பண்ண போகிறாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு என்னென்ன வேணும் இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம் வாங்க. தக்காளி ஒரு 3 இதை ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கணும் சின்னதாக. சின்ன வெங்காயம் ஒரு 20, இது ஒரு 2-3 கட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்காய் 1 கப். முழு மல்லி இது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். ஜீரகம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். வரமிளகாய் ஒரு 3, கொத்தமல்லி கொஞ்சம், அப்புறம் சால்ட்டு, அப்புறம் வணக்கிறதுக்கு தேவையான எண்ணெய். இன்னும் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம். மல்லி போட்டுக்கலாம். இப்போ ஜீரகத்தை கொட்டிடலாம். ஜீரகம் போட்டு கொஞ்ச நேரத்துலேயே வந்து வரமிளகா அடுத்து போட்டிருக்கேன். ஏன்னா ஜீரகம் கருகக்கூடாது. ஸோ வரமிளகாவும் சின்ன வெங்காயம் போட்டுடலாம். அதில் இது கொஞ்சம் நல்லா வணக்கிடுங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் வணங்கியிருக்கு. இப்போவே வந்து நம்ம தேங்காவையும் ஆட் பண்ணிடலாம். ரெண்டையும் சேர்த்து நல்லா வணக்குங்க. நல்லா வணங்கிடுச்சு. ஐ திங்க் அரௌண்ட் ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வணக்கிட்டு இதை வந்து தனியாக எடுத்து கொஞ்சம் ஆற விட்டுருங்க. மேபி ஒரு ஃபேனுக்கு கீழே வந்து வச்சு விட்ருங்க. இது கொஞ்சம் ஆறட்டும். அடுத்து தக்காளி வணக்கணும். இப்போ அதே பாத்திரத்துலேயே நம்ம தக்காளி போட்டுடலாம். ப்ளஸ் தேவையான உப்பு எண்ணெயும் போட்டு ரொம்ப நேரம் நல்லா வணக்கணும். அது எந்த அளவுக்கு நல்லா வணக்குறீங்களோ அது அந்தளவுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். அது வணக்கிட்டு இருக்கும்போது ஒரு சைடில் நம்ம வெந்தய இட்லி ரெடி ஆகிட்டுருக்கு. வெந்தய இட்லி இன்னொரு வீடியோ தனியாக நாங்கள் போடுறோம். உங்களுக்கு அது அந்த ரெசிபி வேணும் அப்படின்னா எப்படி பண்ணணும், எந்த மாதிரி பண்ணணும்னு வேணும்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக வெந்தய இட்லிக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டுடலாம். இந்த மாதிரி வணக்கிட்டே இருங்க. இன்னும் நல்லா வணங்கணும். இதுவே இன்னும் பத்தாது. பாருங்கள் எந்த மாதிரி கண்டிஷன் ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு பாருங்கள். ஆனால் இன்னமும் நல்லா வணங்கணும். அது எந்த ஸ்டேஜில் நான் ஸ்டாப் பண்ணணுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள் இந்தளவுக்கு வணங்கிடணும். பாருங்கள் வாட்டர் கண்டென்ட்டுங்கிறது ஒன்றுமே இல்லை. அந்தளவுக்கு இப்போ ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் கொஞ்சம் ஃபேனுக்கு கீழே வச்சு ஆற வச்சிடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிட்டா நம்மளோட தக்காளி சட்னி ரெடி ஆகிடும். தண்ணி ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். ஸோ நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். ப்ளஸ் கொத்தமல்லியும் சேர்ந்து ஆட் பண்ணணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ரெடி. டேஸ்டிங் போயிடலாம். தக்காளி சட்னி ரெடி. அப்படியே டேஸ்டிங் போயிடலாம். இதோட சூப்பர் காம்பினேஷனான வெந்தய இட்லி, நல்ல சுட வெந்தய இட்லி, அதோட காம்பினேஷன் நம்ம தக்காளி சட்னி. இன்ஃபேக்ட் சின்னதில் அபி வந்து இதை கார சட்னின்னு சொல்லுவாங்க. அதனால் அவன் சொல்லி பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலியில் இதை கார சட்னின்னு சொல்லி பழகிட்டோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணுற ஒரு சட்னி இது. ஐ டோன்ட் நோ உங்கள் வீட்டில் இது மாதிரி பண்ணுறீங்களான்னு தெரியல. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்.
ஐம் ஷூர் யூர் என்ஜாயிங் ஆல் ஆர் வீடியோஸ். மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட எல்லா வீடியோஸ்க்கும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அந்த பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். பாய் பாய்.